அண்மைச் செய்தி. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை நாளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, வணக்கம். நாளை சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை முதலமைச்சர் ஜோசப் விஜய் தொடங்கவுள்ளார். இதில் உள்ள சிறப்பு அம்சங்கள் என கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை நாளை தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தொடங்கி வைக்க இருக்கிறார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் ஜோசப் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அமைக்கப்படும் என அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அவருடைய அந்த அறிவிப்பு உடனடியாக அமலுக்கு வந்தது. இந்த அதிரடிப்படையின் முதல் பெண் ஐஜியாக பவனேஸ்வரி நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த படையில் ஒரு போலீஸ் சூப்பரண்ட், 2 துணை போலீஸ் சூப்பரண்டுகள் மற்றும் 4 இன்ஸ்பெக்டர்கள் உட்பட 30க்கும் மேற்பட்ட போலீசார் நியமிக்கப்பட இருக்கிறார்கள். பெண்கள் பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த படைக்கு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை என பெயரை ஐஜி பவனேஸ்வரி தான் சிபாரிசு செய்திருக்கிறார். அவருடைய சிபாரிசை ஏற்று முதலமைச்சர் விஜய் இந்த பெயர் சூட்டியது மட்டுமல்லாமல் பவனேஸ்வரியையே இந்த படைக்கு ஐஜியாகவும் நியமித்திருக்கிறார். இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையின் தொடக்க விழா நாளை நடைபெற இருக்கிறது. சென்னை ராஜரத்னம் விளையாட்டு மைதானத்தில் பிரம்மாண்டமாக இந்த விழா என்பது திட்டமிட்டப்படுகிறது. இந்த அதிரடிப்படையின் ரோந்து பணிக்காக 30 ரோந்து வாகனங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் கலந்து கொண்டு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை தொடங்கி வைக்கிறார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர், சென்னை மாநகர காவல் ஆணையர் உள்ளிட்ட அரசின் முக்கிய அதிகாரிகள், காவல்துறையின் உயர் அதிகாரிகளும் பங்கேற்க உள்ளனர். நந்தினி, சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை குறித்து கூடுதல் விவரங்கள் அளித்ததற்கு நன்றி. அண்மைச் செய்தி. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை நாளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, வணக்கம். நாளை சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை முதலமைச்சர் ஜோசப் விஜய் தொடங்கவுள்ளார். இதில் உள்ள சிறப்பு அம்சங்கள் என கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை நாளை தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தொடங்கி வைக்க இருக்கிறார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் ஜோசப் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அமைக்கப்படும் என அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அவருடைய அந்த அறிவிப்பு உடனடியாக அமலுக்கு வந்தது. இந்த அதிரடிப்படையின் முதல் பெண் ஐஜியாக பவனேஸ்வரி நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த படையில் ஒரு போலீஸ் சூப்பரண்ட், 2 துணை போலீஸ் சூப்பரண்டுகள் மற்றும் 4 இன்ஸ்பெக்டர்கள் உட்பட 30க்கும் மேற்பட்ட போலீசார் நியமிக்கப்பட இருக்கிறார்கள். பெண்கள் பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த படைக்கு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை என பெயரை ஐஜி பவனேஸ்வரி தான் சிபாரிசு செய்திருக்கிறார். அவருடைய சிபாரிசை ஏற்று முதலமைச்சர் விஜய் இந்த பெயர் சூட்டியது மட்டுமல்லாமல் பவனேஸ்வரியையே இந்த படைக்கு ஐஜியாகவும் நியமித்திருக்கிறார். இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையின் தொடக்க விழா நாளை நடைபெற இருக்கிறது. சென்னை ராஜரத்னம் விளையாட்டு மைதானத்தில் பிரம்மாண்டமாக இந்த விழா என்பது திட்டமிட்டப்படுகிறது. இந்த அதிரடிப்படையின் ரோந்து பணிக்காக 30 ரோந்து வாகனங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் கலந்து கொண்டு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை தொடங்கி வைக்கிறார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர், சென்னை மாநகர காவல் ஆணையர் உள்ளிட்ட அரசின் முக்கிய அதிகாரிகள், காவல்துறையின் உயர் அதிகாரிகளும் பங்கேற்க உள்ளனர். நந்தினி, சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை குறித்து கூடுதல் விவரங்கள் அளித்ததற்கு நன்றி. திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29ஆம் தேதி பிரம்மாண்ட திறப்பு விழா.